காலம் கனிந்தது, கதவுகள் திறந்தது, ஞானம் விளைந்தது, நல்லிசை பிறந்தது. பூங்கை பிப்பு வளர்ந்துருக்கும் என் தொழிற்சாந்திரத்தோர் அனைவருக்கும் பவாலந்து குழந்தைங்க நண்பர்களே. இது பார்த்தீங்கன்னா எல்இடி பல்பு, 1 ஆம்ஸில் எரியிற எல்இடி பல்பு. இந்த பல்ப் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம BS6 வண்டிக்கு 3 பேஸ் மோட்டார் அந்த கப்ளரில் லைன் வருதான்னு செக்அப் பண்ணுறதுக்கு இந்த பல்ப் எல்இடி பல்ப்பு வாங்கிட்டோம். ஒன்று பார்த்திங்கன்னா சிவப்பு கலரு, இன்னொன்று பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் பல்ப்பு வாங்கிட்டோம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 1K ரெசன்ஸ் 2 வாங்கிட்டோம். இந்த ரெசன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பல்பில் இருக்கிற ப்ளஸில் வந்து ஒரு சால்ட் அடிச்சு விட்டு மீதி முனையை வந்து ஒயரில் சால்ட் அடிக்கும். இந்த 1K ரெசன்ஸை இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதிக வோல்ட் வந்துச்சுன்னா இந்த ரெசன்ஸ் மூலிமா 1 ஆம்ஸ் மட்டும்தான் அது கொடுக்கு பல்புக்கு எரிவிக்கு. பார்த்திங்கன்னா 3 குண்டூசி எடுத்துட்டோம், அப்புறம் 3 ஒயர் எடுத்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா மஞ்சள் இந்த கலரு, அப்புறம் கீட் சிலுவை. இது சால்ட் அடித்து முன்னாடி கீட் சிலுவை போட்டு நாம் கீட் பண்ணிட்டா பக்கத்து ஒயருக்கு ஷார்ட்டேஜ் வராதுங்கிறக்கோசரம் கீட் சிலுவை எடுத்துட்டு, அப்புறம் பேட்டரியோட ஓவர்ப்ளே டீப்பு அது 3 ஒயரு ஒன்றா போடுறது. பார்த்திங்கன்னா பல்போட ப்ளஸில் வந்து 1K ரெசன்ஸ் வச்சு 2 பல்ப்லேயும் 2 ப்ளஸ் லைனில் தனித்தனியாக சால்ட் அடித்து கீட் சிலுவு போட்டாச்சு. 2 முனையும் வந்து பச்சை ஒயரில் எர்த்தான் முறுக்கி வச்சு பார்த்திங்கன்னா 3 குண்டூசி போட்டு சால்ட் அடித்து கீட் சிலுவை அதுக்கும் போட்டாச்சு. இப்போ வண்டியில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது பச்சையில் வந்து கொடுத்துருக்கிறது அந்த பல்புக்கு எர்த்து, 2 பல்புக்கு ஒரே எர்த்து. இது நம்ம வண்டி கப்ளரில் வந்து எர்த்துறதுன்னு கண்டுபிடிக்கிறோம். பார்த்திங்கன்னா சிகப்பில் கருப்பு கோடு போட்டது, அதில் வந்து பச்சை கனெக்ட் பண்ணுறோம். பச்சை கனெக்ட் பண்ணோடனே அடுத்தது சிகப்பில் மஞ்சக்கோடு, அதில் வந்து நம்ம மஞ்சள் ஒயரில் கனெக்ஷன் பண்ணிட்டோம். ரெசன்ஸ் வச்ச ஒயரில் அந்த மஞ்சள் ஒயரில் கனெக்ஷன் பண்ணிட்டோம். அப்புறம் மீதி இருக்கிறது சிமெண்ட் கலர் ஒயரு, அதில் வந்து சிகப்பு ஒயரில் கனெக்ட் பண்ணிட்டோம். வண்டியோட கப்ளரில் கனெக்ட் பண்ணிட்டோம். அப்புறமேக்காவது இந்த வண்டி வந்தது பார்த்திங்கன்னா பெருந்தூர்லேருந்து வந்திருக்கிறாங்க. திடீர்னு வண்டி ஸ்டார்ட் ஆகுது, ஆனால் பிக்கப் இல்லை. அதுக்காக நம்ம பம்பு ஃபில்டர் தான் போயிடுச்சுன்னு கன்ஃபார்மாக பம்பை கழட்டி பார்த்தோம். சரி, இந்த லைன் டெஸ்டர் செக்அப் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு அப்படின்னு. இப்போ பம்பெல்லாம் வேலை செஞ்சாச்சு. இப்போ வந்து சாவி ஆன் பண்ணோன்னே பல்ப் எரியணும். சிகப்பு புளுகு எரியுது, கரெக்டாக இருக்குது. அதாவது வண்டியோட கப்ளரு கரெக்டாக இருக்குது. ஆனால் பம்பு வந்து நம்ம வீக்கு, ப்ரெஷர் ஏறுது, அப்படியே டவுனு 10க்கு வருது. ஆனால் இது பம்பு தான் மாற்றி ஆகணும், கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டோம். இருந்தாலும் நாம் வந்து இந்த லைன் டெஸ்டர் வந்து 3 பேஸ் சப்ளை வந்து கரெக்டாக வேலை செய்யுதா அப்படின்னு கிக் பண்ணி பார்க்குறோம். காலில் கிக் பண்ணோடனே கரெக்டாக வேலை செய்யுது. இன்றைக்கி இந்த டூல் செஞ்சோம் சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்காக. நீங்களும் இதே மாதிரி செக்அப் பண்ணி பயனளிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கிறீங்க. பவானிலிருந்து குழந்தைங்க. வாழ்த்துக்கள், நன்றி. அன்பில் வாழும் இதயம் தன்னை தெய்வம் கண்டால் வணங்கும். எங்கே சொல்லு.